கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 17/1/2026 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனுக்கு பயப்படுகிறவன் காக்கப்படுவான். The man who fears God will avoid extremes. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் நம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த புதிய நாள் காலவேளையிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு இதன் மூலமாய் உணர்த்த சொல்ல விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பகுதியை நான் படித்த வசனத்தினுடைய அந்த பகுதியினுடைய முழு வசனத்தை நான் படிக்கிறேன். நீ இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றினின்றும் காக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவைகள் எல்லாவற்றினின்றும் காக்கப்படுவது, எதை பற்றி கொள்வது, இதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் எதை பற்றி கொள்ள வேண்டும், எதை கைவிடாதிருக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் நமக்கு சொல்லித் தருவாராக. சாலமோன் ஞானி தம்முடைய வார்த்தைகளிலே அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ இதை கை கொள்ள வேண்டும், இதை கைவிடாதிருக்க வேண்டும், இதை பற்றி கொள்ள வேண்டும் என்கிற காரியங்களை அவர் சொல்லும் பொழுது, அதற்கு முந்தின வசனங்களை 7ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிப்போம். வசனம் சொல்லுகிறது, 15ஆம் வசனத்திலிருந்தே நான் படிக்கிறேன். இவை எல்லாவற்றிலும் என் மாயையின் நாட்களிலே கண்டேன். தன் நீதியிலே கெட்டுப்போகிற நீதிமான் உண்டு, தன் பாவத்தில் நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. பாருங்கள், நீதியிலே ஒரு மனுஷன் கெட்டு போவானா? நீதியிலே எல்லாத்துலேயும் நீதி 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 அப்படின்னு சொல்லி தன்னை நீதிமானாக காண்பித்து, ஒருவேளை நினைக்கிறேன் அதில் இருக்கிற அது நிமித்தமாய் உண்டாகிற பெருமை, நான் நீதிமான், என்கிட்ட எந்த ரைச்சஸ் மேன் அப்படின்னு சொல்லி, என்கிட்ட எந்த குறை கிடையாது, நான் யோக்கியன் அப்படின்னு சொல்லியே தன்னை நீதிமானாய் காண்பித்து கொள்ளுகிற மனுஷன் அவன் தன்னுடைய நீதியிலே கெட்டு போகிறான். இன்னொருத்த அடுத்த சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாவத்தில் நீடித்திருக்கிற பாவி அப்படியும் இருக்கிறாங்க. அதனால் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 16ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், மிஞ்சின நீதிமானாய் இராதே, உன்னை அதிக ஞானியுமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும். 17ஆம் வசனம், மிஞ்சின துஷ்டனாய் இராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும். ஆகையினாலே இந்த வார்த்தைகளை நீ பற்றி கொள்ள வேண்டும், அதை கைவிடாதிருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு பயப்படுகிறவன் தான் காக்கப்பட முடியும் என்று தன்னுடைய வார்த்தைகளை அவர் சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய நாள் கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை கிருபையாய் இரக்கமாய் வழி நடத்தி பாதுகாத்து வருகிறீர். இந்த வார இறுதி இந்த நாட்களிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தின் வார்த்தைகளை நாங்கள் பற்றி கொண்டு வாழவும், அந்த வசனத்தை நாங்கள் கைவிடாதிருக்கவும் கிருபை பாராட்டும். உமக்கு பயந்து நடுங்கி வாழ்கிற நிமித்தமாய் எங்களுடைய ஆயுசு காலங்கள் காக்கப்படும். கர்த்தர் எங்களை காத்தருளுவீர் என்கிற நம்பிக்கையோடும் அப்படிப்பட்ட அனுபவம் தொடர்ந்து எங்களுக்குள்ளே காணப்படவும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப்
9345353730. May Jesus bless you all. Amen. Amen.